ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரேஷன் கடை எண்ணெயை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாமா? நான் வந்து இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன்லாம் கிடையாதுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், ஃபார்ம் ஆயில், ரேஷன் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். வெளியில் ஃபார்ம் ஆயில் வாங்குறதில்ல. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியலங்க. நான் இந்த 3 எண்ணெயும் கலந்து யூஸ் பண்ணுவேன். சில சமயம் தேங்காய் எண்ணெயுமே நான் சமையலுக்கு யூஸ் பண்ணி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. இந்த எண்ணெய் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிடணுங்க. அதை வந்து எண்ணெய் சட்டியில் போட்டுடணும். லைட்டாக ஹீட்டாக இருக்கிறதுனால 1-2 பபிள்ஸ் தான் வரும். இதே எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்களே பாருங்கள் அந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணாமல் வெளியில் கொடுத்துட்றாங்க. இதுலேயும் சத்துக்கள் இருக்குங்க. அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தான் சேர்த்துக்கக்கூடாது எதுவுமே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த மாதிரி இதையும் ரெகுலராக சேர்க்காம கடலெண்ணெய் ஒரு நாள், நல்லெண்ணெய் ஒரு நாள், தேங்காய் எண்ணெய் ஒரு நாள், இந்த ஃபார்ம் ஆயில் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ சூடாகிடுச்சுங்க. இனி ஆஃப் பண்ணிவிட்டு வேறு